உங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியோ சம்திங் எதுக்காக வந்து ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு சேலரி வாங்க எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க, கண்டிப்பாக பிஎஃப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிஎஃப் பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசனை வரும்போது, இந்த பிஎஃப் பணத்தை அப்ளை பண்ணிட்டு இந்த எம்ப்ளாயர் வந்து அதை அப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக நம்ம கைக்கு வரது கிட்டத்தட்ட 7 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் ஆகுமே. சரி, ஓகே, நம்ம கடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனை போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இபிஎஃப்ஓ 3.0 இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சராசரி மனுஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு பணம் எடுக்கலாம்ல, அது ஏடிஎம் மூலமாகவோ யூபிஐ மூலமாக பணம் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்தும் அதுக்கான ஏடிஎம் ரெடி பண்ணி அந்த ஏடிஎம் மூலமாகவும் யூபிஐ மூலமாகவும் வசதியை வந்து மே 1 கொண்டு வரப்போவதா வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மே 1 இந்த ஃபெசிலிட்டிஸை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஒய்சி ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கேஒய்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கா செக் பண்ணிக்கிறது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா செக் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டான முறையில் லிங்க் ஆகிருக்கா, அப்படி இந்த கேஒய்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பணம் எடுக்கிற அளவு, ஸோ பணம் எடுக்கிற அளவு வந்து எப்போ போல தான் எப்போவுமே வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது. பிஎஃப் பணத்தை ஃபுல்லாகவே எடுக்க முடியாது. 75% மட்டும் தான் எடுக்க முடியும். மீதமுள்ள இந்த 25% வந்து ஃபியூச்சருக்கான தேவைக்கு மட்டும் தான். ஸோ அதே மாதிரி வந்து டேக்ஸ் கட்ட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணமே எடுக்கலாம் அப்படின்னா 5 வருஷம் அப்புறம் எடுக்கிற பணத்துக்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பட் இன்கேஸ் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி ஆகணும். இதான் வந்து டேக்ஸ்க்கான ரூல்ஸ். ஸோ மே 1 இதற்கான வசதி, அதாவது யூபிஐ மூலமாகவோ இந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவோ அந்த வசதி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேஒய்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க.